வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. எனக்கு இது சொல்லும்போது சிரிப்பு வருது. காரணம் என்னன்னு கேட்டால், சில பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு இருக்கிற அவசரத்தில் நீங்கள் வாழ்த்துறீங்கல்ல, அதை மட்டும் கேட்டுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், வாழ்த்துறதுக்கு ஆள் இல்லையாம். ஆகையினால முதல்ல வாழ்க வளமுடன் இது சொல்கிறேன் இல்லை, இதை மட்டும் கேட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்களாம். எப்படியோ வாழ்த்துறதை கேட்டால் போருங்க, அவங்கவுங்களுக்கு மனசுக்குள்ள இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, மீனாட்சி தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். பச்சை நிற மீனாட்சி. காமாட்சி தெரியும், விசாலாட்சி தெரியும், அபிராமி அவளும் ஒரு அம்பாள் தானே. அவ எந்த ஊர்ல இருக்கா? திருக்கடையூர்ல அமிர்தகடேஸ்வரர் சமேத அழகா இருக்கா அபிராமி. அபிராமி அப்படிங்கிற சொல்லுக்கு மிகவும் அழகானவள் அப்படின்னு அர்த்தம். அபிராமி. ராமனும் அப்படித்தான், ராமன்னாலும் அழகு. ராமனுக்கே பாட்டு உண்டு, ராமாபி ராமா ரமணீய நாமா. அவரையும் ராமா அபிராமான்னு சொல்லியிருக்கோம். அபிராமான்னா மிகவும் அழகானது. ஸோ இப்போ அழகான அம்பாளை அபிராமி. அபிராமன்னா ஆண், அபிராமின்னா பெண். இவளை பற்றிய ஒரு கதை, வரலாறு மிகவும் அழகானது. ஆதிசங்கரர் அவளுக்கும் தாடங்கம் பண்ணி போட்டிருக்கார், தோடு பண்ணி போட்டிருக்கிறார். இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த கோவிலில் ஒரு பட்டர், அதாவது வழிபாடு செய்யக்கூடியவர், அமிர்தலிங்க ஐயர் அப்படிங்கிறவருக்கு சுப்பிரமணிய அப்படின்னு ஒரு மகன், சுப்பிரமணிய ஐயர் எனப்பட்டார். அவருக்கு வேத அத்தியனம் சொல்லி கொடுத்து, சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்து, தமிழ் சொல்லி கொடுத்து அவருடைய அப்பா மிகவும் நன்றாக வளர்த்திருந்தார். அதுக்கும் மேலே அவங்களுடைய குடும்பத்தில் பெரிய சொத்து ஒன்று என்னன்னு கேட்டால் தேவி உபாசனை. நான் ஏன் இதை சொத்து அப்படிங்கிறேன்னாக்கா, வாழ்க்கையில் நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், சொத்து சேர்க்குறோம், வீடு வாங்குகிறோம், குடும்பம்னு வச்சுக்கிறோம், எல்லாம் நடக்கிறது. ஆனால் அந்த சொத்து சேர்க்குறோம் அப்படிங்கிறது எது சொத்துன்னு நினைக்கிறோம்? அழியக்கூடிய சொத்துக்களா, இல்லை அழியாத பேரின்ப சொத்தா? இங்கே தான் அந்த டிஸ்கிரிமினேஷன் நமக்கு வேணும். எப்படி அப்படின்னு கேட்டால், பரம்பரையாக அப்பா தாத்தா எல்லாரும் தேவி வழிபாடு அவங்க செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அதே வழியில் ஒரு குருவிடம் அந்த குழந்தைக்கும் அந்த தேவி வழிபாட்டை எடுத்து வைப்பார்கள். ஏன்னா அது பரம்பரையாக வரக்கூடியது. அந்த தேவியானவள் எத்தனையோ தலைமுறையாக காப்பாற்றின்னு இருக்கிறவ, இந்த குழந்தையும் காப்பாற்றட்டோம்னுட்டு. அதைத்தான் நான் சொன்னேன். இந்த அமிர்தலிங்க ஐயர் என்ன பண்ணார், தன்னுடைய தேவி வழிபாட்டை இந்த மகனுக்கும் சொல்லி கொடுத்தார். தேவி வழிபாடுங்கிறது மந்திரபூர்வமாக, தேவி வழிபாடுங்கிறது தாந்திரீகமாக அப்படியும் உண்டு. அதாவது அதுக்கு உண்டான முத்திரைகள் காட்டி, கைகளால் முத்திரை சொல்லி, மனசால் நினச்சி, அதை இந்தந்த கிரந்தின்னு சொல்லுவாங்க, முடிச்சுகள் இருக்கும் அந்த உடம்புல. அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷன் வரும்பொழுது இந்த முடிச்சுக்களெல்லாம் ஒன்றொன்னா விடுபட்டு இந்த சகசிராரத்தில் அவளோட ஒன்றி இருக்கிற அந்த ஒரு பேரின்ப நிலை வரும். அதுதான் இந்த யோகத்தின் முக்கியமான ஒரு கட்டம். அப்படி அந்த இறைவனோடு ஒன்றுகிற நிலை கிடைச்சிடுத்துன்னா, அவன் சாதாரண மனுஷங்களெல்லாம் கூட பார்க்கணுங்கிறது இல்லை, பேசணுங்கிறது இல்லை. எல்லாருக்கும் அது கை வராது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தேவி உபாசனை கற்றுக்கிட்டேன்னா எல்லாருக்கும் வராது. அது வருவதற்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் வேண்டும். அப்படி இந்த அமிர்தலிங்க ஐயர் சுப்பிரமணியனுக்கு சொல்லி வைத்த அந்த வித்தை, ஸ்ரீவித்யை பலித்து அவர் எப்போ பார் கண்ணை மூடினாலே அங்கே அம்பாள் வந்து நிற்கிறதும், அவளோட பேசுகிறதும், அவளை பார்த்து சிரிக்கிறதும், அந்த அம்பாளுடைய அழகில் தன்னை மறந்து ஒரு பேரின்ப நிலையில் அவர் இருக்க ஆரம்பிச்சிட்டார். கை கூடினது அப்பாவை விட பிள்ளைக்கு அதிகமாக கை கூடி இருந்ததுனால அவர் யாரை பார்த்தாலும் அம்பாளாவே பார்த்தார். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவள் அபிராமியாகவே தெரிந்தாள். காரணம் அந்த மனப்பக்குவம். இவள் ஒரு பெண், இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு நினைக்கல. எந்த ஒரு பெண் வடிவை பார்த்தாலும் அவள் அப்படியே அபிராமியாக தான் அவருக்கு தெரிஞ்சார். ஆகையினால என்ன பண்ணுவார், கையில் பூவெல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போவார்.
அங்கே வழியில் 2 பேர் பெண்கள் போனான்னாக்கா அவள் தலையில் இந்த பூவை போட்டு அபிராமி, அவளையும் அபிராமி அபிராமி அபிராமி, யாரை பார்த்தாலும் அம்பாள் தேவி பராசக்தின்ல ஒருத்தரையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பண்ணினார்னா என்ன பண்ணுவோம்? பாமர மக்களாகிய நாம் என்ன பண்ணுவோம்? அவனா கிறுக்குப்பா, அது பைத்தியம், எந்த பொம்பளையை பார்த்தாலும் பூவை தூக்கி போட்டுரும். பார்த்தீங்களா இந்த கண்ணோட்டம்? அவர் எல்லாரையும் தெய்வமாக பார்க்க நாம் தெய்வ நிலைக்கு போனவனே பைத்தியங்கிறோம். அதுதான் உலகம். அதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த ஒரு சக்தி கிடைத்தா கூட அதை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, ஏன்னா வெளி உலகுக்கு தெரிய வேண்டாம்னு. இது நடந்தது எப்போ? 18ஆம் நூற்றாண்டில். அப்பெல்லாம் நம்மள மாதிரி கள்ளங்கப்படம்லாம் ஜாஸ்தி இருந்ததில்லை. அவர் பாட்டு கோவிலுக்கு வருவார், உட்கார்ந்துருப்பார். யாரோ வந்து கேட்பாங்க, இன்றைக்கி என்ன திதினாக்கா அதை கரெக்டாக திதி பக்ஷம் இன்னென்ன எல்லாத்தையும் சொல்லுவார். இந்த நட்சத்திரம், இன்ன யோகம், கரணம் எல்லாத்தையும் சொல்லுவார். அது அவர் எல்லாரும் அவர்கிட்ட கேட்டுட்டு போவாங்க, அது சொல்கிறதையும் எல்லாரும் கேட்டுட்டு போவாங்க. ஆனால் தனியாக உட்காந்துருக்கும் போதெல்லாம் தானாக பேசிப்பார். உன்னுடைய விழி அழகை சொல்வதா, உன்னுடைய பாதார விந்தத்தை சொல்வதா, உன்னுடைய புன்சிரிப்பை சொல்வதான்னு ஒன்றொன்னா அம்பாளை அப்படி வர்ணித்து, அவர் சம்ஸ்கிருதத்துலேயும் நல்லா புலமை இருந்தது, தமிழ்லேயும் புலமை இருந்தது. அது ஒரு தெய்வீகமான வாழ்க்கை. அது எப்படி வார்த்தையால் சொல்ல முடியல, சொன்னாலும் நமக்கு புரியல. அவன் சரியான கிறுக்கன் அப்படின்னு தானே முத்திரை குத்திடுவாங்க. இந்த தெய்வீக பித்து தலைக்கு ஏறினால் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் அவன் உண்மையான பக்தன் இல்லை, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ தெய்வத்தோட ஒன்றிய நிலையில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் வந்து உங்கள்கிட்ட சொன்னான்னா அதை நீங்கள் நம்பக்கூடாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பேரானந்த நிலையில் இருந்திருந்த பொழுது இந்த ஊர் மக்களில் பாதி பேருக்கு கோபம். இவன் என்னடா அது சும்மா சும்மா உட்காந்து, நேற்று என்னுடைய மனைவி இந்த கோயிலுக்கு வந்தா, அவளுக்கு போய் பூவை போட்டு அவள் காலில் விழுந்துட்டான், என் மனைவிக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு நினச்சிப்பான் அவன். ஒருத்தருக்கும் ஒரு கதை. ஒரு நாளைக்கு அன்னைக்கு அமாவாசை, ஒரு நாளைக்கு அந்த அமாவாசை நாளுக்கு சரபோஜி மன்னர் கோவிலுக்கு வருகிறார். தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் அவர் வந்து வராரு தரிசனத்துக்கு. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க, துண்டு அப்படி இடுப்பில் கட்டிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மன்னன் வரான்னா எழுந்து நிற்கணும், அவருக்கு ஒரு மரியாதை சொல்லணும், அவருக்கு உங்களை தெரியணுங்கிறது இல்லை. பிரஜை, நீங்கள்லாம் பிரஜைகள். ஸோ ராஜா வராருனாக்கா அவருக்கு ஒரு கும்பிடு போடணுங்கிறதுக்காக எல்லாரும் எழுந்து நின்னா. இவர் ஆனந்த நிலையில் அப்படியே தன்னை மறந்து அம்பாளை பார்த்துக்கிட்டு, அபிராமி உன்னுடைய பசுந்தளிர் மேனியும் பாதார விந்தமும் அப்படின்ட்டு அவளுடைய அழகாக எல்லாத்தையும் அவளை வர்ணிச்சிட்டு இருக்கிற போது ராஜாக்கு இதை கவனிக்கலை. அவர் போயிட்டு தரிசனம் பண்ணும் பொழுது கூட இருந்த ஸ்தானிகர்கள்லாம், அரசே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அந்த கோவிலில், அமிர்தகடேஸ்வரர் பார்த்தேள், அந்த கள்ளவாரண பிள்ளையாரையும் பார்த்தேள். அப்போது அந்த சரபோஜி கேட்குறார், என்ன கள்ளவாரணம் அப்படின்னாக்கா அவர் என்ன திருட்டு பண்ணினார் அப்படின்னு கேட்ட பொழுது ஒரு ஸ்தானிகர் சொல்கிறார், அதான் ஸ்தல புராணம் தெரியாமல் எந்த கோவில்லையும் எந்த பட்டரும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு என்னன்னா அவங்க சொல்ல தெரியணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? சரி, அப்படி தான் செய்கிறாங்க. பார்க்கடலை கடைந்த பொழுது, அமிர்த கலசம் வந்த பொழுது, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்னு நினச்ச பொழுது பிள்ளையாரை யாரும் நினைக்கலையாம். அவர் சின்ன குழந்தையாட்டமாக வந்து அந்த அமிர்த கலசத்தை ஒழிச்சு வச்சுட்டாராம். கள்ளத்தனமாக வந்து வாரணம்னாக்க யானை, அந்த அமிர்த கலசத்தை ஒரு இடத்துல வச்சுட்டாராம். அதுதான் அமிர்த கட்டேஸ்வரராக சிவலிங்கமாக ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதை திருடிண்டு வந்ததுனால, கள்ளத்தனம் பண்ணினால கள்ளவாரண பிள்ளையார் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த குட்டியாக கள்ளவாரண பிள்ளையாரை அவசியம் பார்க்கணும். அதை சொன்னாராம். அப்புறம் இங்கே அமிர்த கட்டேஸ்வரர் காலனை காலால் எட்டி உதைத்த தலம். 16 வயது உள்ள பிள்ளை போருமா அப்படின்னு கேட்ட பொழுது மிருகண்டு முனிவர் என்ன சொல்கிறார், போரும், எனக்கு ரொம்ப கெட்டவனா 100 வருஷம் இருக்க வேண்டாம், வாழ்ந்தாலும் என் பிள்ளை நல்லவனாக இருக்கணும்னு பொழுது 16 வயசு தான் ஆயுஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ ஆரம்பத்திலேருந்தே சிவபெருமானை பூஜித்திரு, உன்னை அவர் காப்பாற்றுவார் அப்படின்ன உடனே இவன் வேறு சிந்தை இல்லாமல் அப்படியே சிவனையே கும்பிட்டுட்டு இருக்கிற பொழுது கரெக்டாக 16ஆவது வயசில் காலனுடைய பாசம். காலன்கிறது யார்? யமன். அவன் எப்படி வருவான்? எரும மாட்டு மேலே வருவான். இதெல்லாம் தான் ஒரு உருவகம் படுத்தி இருக்குது.
கருப்பு உடை அணிந்து கையில் பாசம் எடுத்துக்கொண்டு அவன் வந்து அந்த பாச கயிற்றை யார் மீது போட்டு எடுக்கிறானோ அவளோட உயிர் போயிடும் அப்படிங்கிறது ஒரு உருவகப்படுத்தினது. இவன் போய் என்ன பண்ணுறான், சிவலிங்கத்தை இறுக்கி பிடிச்சி விடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியறது யமன் வருது. எரும மாட்டில் ஏறி உட்காந்து வரான். வந்த உடனேவே அந்த சிவலிங்கத்தை எரிக்கி பிடிச்சிட்டு நீயே கதி நீ தான் காப்பாற்றணும்னு சொன்ன உடனே இந்த யமன் என்ன பண்ணுறான், அந்த கயிற்றை வீசி அந்த மார்க்கண்டேயன் மேலே போடும்பொழுது அது லிங்கத்தையும் சேர்த்து இழுத்துடுறான். அவ்வளவுதான். பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்து அந்த லிங்கம் ரெண்டாக பிளந்து அதிலேருந்து பரமேஸ்வரன் வந்து காலனை காலால் உதைத்தார். இன்றைக்கும் பார்க்கலாம், காலசம்ஹார மூர்த்தின்னு அங்கே அப்படி அந்த அந்த ஒரு ஒரு தகடு ஒன்று இருக்கும், அதை நகர்த்தி காட்டினா அங்கே யமன் கீழே படுத்திருக்காப்புல இருக்கும். அதாவது அவனை காலால் உதைத்து கீழே தள்ளினார். அப்புறமா அங்கே எதிர்த்தாப்புல யமன் எழுந்து கும்பிட்டுருக்கிற மாதிரி. யமனை சாக அடிக்கக்கூடாதே, அவனுக்கு புத்தி புகட்டணும். ஆனால் யமன் இல்லைன்னாக்கா அப்புறம் யார் எடுப்பா உயிரெல்லாம்? ஒருத்தர் உயிர் எடுத்துட்டு இருக்கோங்கிறீங்களா? அது வேற விஷயம். யமன் வந்து உயிர் எடுக்கணும்னா அவன் உயிரோடு இருக்கணும். அப்போதான் காலனை காலால் உதைத்தவர் அவனுக்கு பிச்சை அளித்து உயிர் பிச்சை அளித்து அவன் அங்கே இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அது. இதெல்லாம் சரபோஜி மன்னருக்கு அழகாக ஸ்தானிகர் விளக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அங்கே உட்காந்து ஒருத்தன் எழுந்துக்காமல் இருந்தானே பார்த்தீங்களா, அவன் ஒரு பொம்பளை பைத்தியம். எந்த பொம்பளையை பார்த்தாலும் அபிராமின்னு விழுந்து காலில் கும்பிடுவான், தலையில் பூவை போடுவான், மாலை இருந்தால் அப்படியே விட்டெறிஞ்சிடுவான் அவன் மேலே. இங்கே வர்றதுக்கே பெண்கள்லாம் பயப்படுறாங்க. ஆனால் காலையில் வந்து உட்கார்ந்த உடனே நாங்கள் கேட்போம், இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி நல்ல நாளா, எத்தனை யோகம்லாம் கேட்போம். அதெல்லாம் சொல்லுவான். அவன் எல்லாம் படிச்சிருக்கான். ஆனால் கிறுக்கன் அப்படின்ன உடனே ஓ அப்படியா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது சொன்ன உடனே ராஜா அவர்கிட்ட போய் இன்று என்ன திதி அப்படின்னு கேட்குறார். அவர் அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு அவர் கண்ணுக்குள்ளே யார் தெரிகிறா? அந்த அபிராமி. அந்த அபிராமி எப்படி இருக்கா? அப்படியே ஒரு கொடி போன்ற உடல், தாமரை போன்ற கண்கள், காதில் பெரிய பெரிய தாடங்கங்கள் அணிஞ்சுன்னு இருக்கா. முழு நிலவு போல அவளுடைய முகம் தக 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 தகன்னு ஜொலிக்கிறது. பூம்பட்டாடை கட்டின்னு இருக்கா. அருமையான பட்டாடை கட்டி அவளுக்கு தரிசனம் காட்டி அவளும் சிரிக்கிறா. அந்த புன்முறுவலோடு அவன் நிற்கிறத பார்த்துட்டு அந்த முகத்தை பார்த்து இன்று என்ன திடீர்னு காதில் வாங்கிக்கிட்டார், இன்று பௌர்ணமி. அவ்வளோதான். ராஜாவுக்கு ரொம்ப கோவம். நான் கேட்கறது ராஜா, பதில் சொல்கிறது யார்? ஒரு பைத்தியக்காரன். இன்றைக்கி என்ன திதினாக்கா இன்றைக்கி அமாவாசை, ஏதோ சொல்ல வேண்டாமா? பௌர்ணமின்னு எப்படி சொல்லலாம்? இது என்ன பிளாக் அண்ட் ஒயிட்? இது ஒரே இருட்டு, அது ஒரே வெளிச்சம். இவன் எப்படி சொல்லலாம்? இவனை வந்து நான் நெருப்புக்கு இரையாக்கிடுவேன். அது பேர் அரிகண்டம்னு பேர். அரிகண்டம் அப்படிங்கிறது ஒரு பந்தல் மாதிரி ஒன்று கட்டி அதில் அவர் நிற்கணும். கயிறுகள் நிறைய கட்டப்பட்டிருக்கும். கீழே எரி ஊட்டுவார்கள். நிறைய எண்ணெய் கொப்பரை மாதிரி ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். கடைசியில் ஒரு கயிறாக அறுப்பாங்க. கடைசியில் அவன் அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து உயிரை விட்டுறணும். வேறு வழி இல்லை. அது ஒரு தண்டனை. அரிகண்டம். இப்போது இந்த கயிற்றை அறிவதனால் அது பேர் அரிகண்டம்னு பேர். ஆனால் அரிகண்டம் பாட வல்லார்கள் இருக்கிறாங்க. காளமேக புலவர் ஒரு தடவை கழுத்தில் கத்தியை கட்டிடுவாங்க. அது நீ தப்பாக பாடி அது உனக்கு சரியில்லைனாக்கா அவங்க இப்படியுமாங்க, அவ்வளோதான், ஸ்லிட் ஆகிடும். அது வந்து அதுவும் ஒரு அரிகண்டம்னு அறிகின்ற. இப்போ என்ன ஆச்சு, ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோவச்சுட்டு போயிட்டார். அவனுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்ன உடனே சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் குழி வெட்டுறாங்க, விறகெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அப்புறம் அவர் பிரக்ஞை வந்து பார்த்த பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்குறார். நல்லா இருக்கு சுப்பிரமணியா, நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா? ராஜா வந்து ஒரு கேள்வி கேட்டால் நீ கண்ணை முழிச்சு பார்க்க மாட்டியா? இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லியிருக்க, இன்னைக்கு அப்படியே அமாவாசை, என்ன நீ பண்ணிட்ட அப்படின்ன பொழுது, ஓ நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் நான் யாரோட நினைவில் இருந்தேன்? நான் யாரை பௌர்ணமியாக பார்த்தேன்? அவ என்னை காப்பாற்றிடுவா, என்ன வேணால் நடக்கட்டும். எல்லாரும் பதறாங்க. அவருக்கு வேணுங்கப்பட்டவங்கெல்லாம் பதறாங்களாம். ஐயோ இந்த பிள்ளை இப்படி பித்துக்குழியாக இருக்கே, அம்பாள் பைத்தியம் பிடிச்சி இப்படியா மாட்டிப்பான்னுட்டு. அதெல்லாம் ராஜா எல்லாம் விடலை. சரி, அவனுக்கு இன்றைக்கி சரியான தண்டனை ஒருத்தனுக்கு கொடுத்தாதான் தெரியும். ராஜா வந்திருக்கேன், அமாவாசைக்கு பௌர்ணமினாக்கா என்ன அர்த்தம்?
அப்படின்னு அந்த பதவியில் இருக்கிற அந்த ஒரு 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 கம்பீரம் வச்சுக்கலாமே ஆச்சு. இருட்ட போகிற நேரம், நெருப்பு மூட்டியாச்சு. அதுக்கு மேலே பரண் அமைத்து 100 கயிறுகள் கட்டி அவரை தொங்க விட்டுருக்குறாங்க. அவரை என்ன சொல்கிறார், அவரை நிறுத்தி விட்ட உடனே, எல்லாமே நீ தான், நான் கும்பிடுறது ஒன்றை, நீ காப்பாற்ற வேண்டியது நீ தான், சரியா அப்படின்னு சொல்லி அவர் தான் பேசுவார் அவளோட அப்படின்னு சொன்ன உடனேவே ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அருமையான தமிழில் ஆரம்பிக்கிறார். அந்த அபிராமி அந்தாதி, அந்த ஆதினாக்கா ஒரு பாடலின் முடிவு எந்த வார்த்தையோ அதை கொண்டு அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். அதுபோல் அவர் ஆரம்பித்து பாட ஆரம்பிக்கிறார். அதில் நீங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை, அது எல்லார் வீட்லேயும் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அதனால் அந்த பாடலை இப்போ ரிப்பீட் பண்ணல. காரணம், எல்லாருக்கும் தெரிஞ்சதையே நான் சொல்லக்கூடாது இல்லையா, இந்த கதை போக்கு போகணுங்கிறதுக்காக அதை நான் விட்டுறேன். நீங்கள் ஆனால் எல்லார் வீட்லேயும் புஸ்தகம் இருக்குது, எல்லாருக்கும் பாட தெரியும், பாடிக்கங்க. பாடிக்கிட்டே வராரு. ஒரு கயிறாக அறுக்கப்படுகிறது. 77 கயிறு போயாச்சு. 78வது கயிறு. தவிக்கிறாங்க எல்லாரும். எப்பா 100 கயிறும் அறுத்தா இவன் அப்படியே இந்த நெருப்பில் விழணுமே, இவன் எப்பேற்பட்ட பக்தன். அப்போ உணர்றாங்க எல்லாரும். என்ன நம்மளா இருந்தானாக்கா அலறிடுவோம்ல, ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ராஜா, காலையான்னு போய் விழுந்துருவோம்ல. அங்கே தான் ஒரு பக்தன் நிற்கிறான். ஏன்னு கேட்டால், மனிதர்களை வணங்குவதில்லை. அவன் இருக்கும் பொழுது, தெய்வம் இருக்கும் பொழுது நான் எதுக்கு மனுஷங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது 78வது பாடலை விழிக்கே அருளுண்டு. என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து மீனாட்சிங்கிறேன், காமாட்சிங்கிறேன், விசாலாட்சிங்கிறேன், ஒரு அம்மனா இன்னைக்கு பேசிக்கிட்டே வரேன் நான். அதில் இன்னைக்கு அபிராமி விழிக்கே அருளுண்டு. அவளுடைய கண் பார்வை ஒன்னே போராதா, ஒருத்தனுடைய தலையெழுத்தை மாத்திர மாட்டாளா அவ அப்படின்னு நினச்சிட்டு விழிக்கே அருளுண்டுங்கிற அந்த பாடலை பாடுகிறார். அம்பாள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் விட்டா அவன் நெருப்பிலேயே குதிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாட்டங்கம்னா பெண்கள் அணிகிற பெரிய அணி, அகிலாண்டேஸ்வரி காதில் பார்த்துருக்கீங்க தானே, அதுபோல் ஒரு பெரிய காதணியை எடுத்து அந்த விண்ணில் சுழட்டி விடுகிறாள். அது என்ன ஆறுதுனாக்கா ஒரு 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 கோள் மாதிரி அப்படி உருண்டு நினச்சி பாருங்களேன். ஒரு தங்கத்தில் வைரமெல்லாம் பதிச்சிருக்கிற அவளுடைய காது தோடை எடுத்து விண்வெளியில் அப்படியே சுழற்றி விடுகிறாள். அது என்னதுன்னா, ஒரு செயற்கைக்கோள் மாதிரி சுற்றி 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 போய் அங்கே வானத்தில் பல 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 பலன்னு அப்படியே ஒளி வீசி நிற்கிறதான். அமாவாசை அன்னைக்கு திடீர்னு எங்கேருந்து நிலா வந்தது? அதுதான் அவருடைய பக்தியின் வெளிப்பாடு. அம்பாள் அவரை கைவிடவில்லை. அதுபோல் நம்மளையும் கைவிட மாட்டா. நம்ம சொல்லலாம் என்ன ஒரே சோதனைன்னுட்டு, இல்லை கைவிட மாட்டா. அந்த சோதனை நேரம் முடிந்த பிறகு நமக்கு அப்படியே உன்னத பதவியை தருவாள் அவ. இப்போது மகாராஜா கிட்ட ஓடி அரசே நிலா வந்து விட்டது அப்படின்னு பார்த்தா, அவர் பார்த்தார். அவரை முதல்ல இறக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி, நான் தப்பு பண்ணிட்டேன் சாஷ்டாங்கமாக ஒரு ராஜா, தஞ்சையை ஆண்ட மன்னன் அவருடைய காலில் விழுந்து அப்படியே மன்னிப்பு கேட்டதாக இன்றளவும் வரலாறு பேசப்படுகிறது. அவருடைய அபிராமி அந்தாதி அந்த அத்தனை பாடல்களும் தேன் சொட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அதை பாடிட முடியாது. ஏன்னா அந்த தமிழ் அருந்தமிழ், அதில் அவளுடைய அழகான வர்ணனை இருக்கும். முக்காவாசி பாருங்க, சௌந்தரிய லகரியிலையும் அவளுடைய அழகு. அப்போ மானிட உடம்புக்கு உள்ள அழகு இல்லை, அது தெய்வீக அழகு. அங்கே தான் நீங்கள் ஒரு பெண்ணோட அதை ஒத்திடக்கூடாது. அவளுடைய அந்த சுருண்ட கூந்தலும் நீண்ட விழிகளும்லாம் அவர் சொல்கிற பொழுது அவர் அம்பாளை பார்த்து பாடியிருக்கார். அதனால அந்த லெவலுக்கு, அந்த உயரிய நிலைக்கு நீங்கள் உங்களை ஏற்றிக்கணும். இப்போ இதையே அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த கோவிலில் அந்த விழாவாக கொண்டாடுறாங்க. அந்த வெளிச்சம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 100 பாட்டுக்கும் அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாடி அந்த 78வது பாட்டு வரும்பொழுது கோவில் பூரா லைட் ஆன் பண்ணிடுவாங்களாம். அப்படியே ஜெகஜோதியா திருவண்ணாமலையில் திடீர்னு எரியுமே அந்த மாதிரி. எதுக்காகன்னு கேட்டால், அன்றைக்கு 18ஆம் நூற்றாண்டில் நடந்ததை இன்றளவும் நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு பக்தியின் எல்லைன்னா என்ன, அபிராமி பட்டர். அது வரைக்கும் அவர் சுப்பிரமணிய ஐயராக இருந்தவர்.
இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் அபிராமி பித்தராக இருந்தவர் அபிராமி பட்டராக மாறினார். இன்றைக்கும் நாம் காரியம் ஆகணும்னாக்க அதில் இருக்குது. உனக்கு வாழ்க்கையில் முன்னேற இதோ இந்த பாடலை பாடு, உனக்கு குழந்தை செல்வம் பெற இதோ இதை பாடு. ஆக மொத்தம் அவர் எல்லா நன்மைகளையும் சேர்த்து இந்த அந்தாதி பாடல் பாடி வச்சுருக்காரு. அபிராமி அந்தாதி நீங்கள் பாடாட்டி கூட பரவாயில்ல, அந்த ஒரு புஸ்தகத்தை பூஜை அறையில் வச்சு அதில் 2 பூ போட்டிங்கன்னா கூட போகும். காரணம், அந்த தமிழ் அற்புதமான தமிழ், தெய்வத்தமிழ், உங்களுக்கு தேவையானவற்றை தரக்கூடிய தமிழ். இந்த மாதிரி நூல்கள்லாம் வீட்டில் இருந்தால் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா எப்போ நேரம் இருக்கோ படிங்க, ஆனந்தமாக கொண்டாடுங்க. எதை தெரியுமா, இந்த தெய்வீகத்தையும் நாம் இந்த மண்ணில் பிறந்த பெருமையும் இந்த கோவில்களின் உன்னதமான நிலையையும் ஒவ்வொரு கோவிலின் மகிமையும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த விழிக்கே அருள் உண்டு அந்த வார்த்தை உங்கள் அனைவருக்கும் அவளுடைய விழிகளினால் ஏற்படுகின்ற அருட்பெருக்கு நிறைந்து இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேங்க. வணக்கம்.